அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எச்சக்கரா ரியல் எஸ்டேட். மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியலில் நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் டோர் வச்சு பார்த்துருக்க வீடு தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ரோட்டு மேலே பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சுற்றி காம்பவுண்ட் இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்க ஒரு ஏரியாவுக்குள்ள அமைஞ்சிருக்க ஒரு 3 BHK ஹவுஸுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டலத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஒரு 2.25 லேண்ட் ஏரியாவில் 1700 சதுரடியில் சூப்பரான ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்க. டைல் ஒர்க் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜலமூலையில் போரு ஒரு தண்ணி தட்டி கொடுத்துருக்குறாங்க. முன்னாடியே காமிச்சிருப்போம். ரோட்லேருந்து உள்ளே என்ட்ரோன்னா 2வது சைட்டில் அமைஞ்சிருக்க இந்த வீடுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2வது சைட், அந்த லேஅவுட்டில் 2வது சைட்டுங்க. ரோட்லேருந்து 2வது சைட்டில் அமைஞ்சிருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குங்க. வுட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேக்கு டோர் போட்டிருக்காங்க. அது இன்னும் பாலிஷ் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குங்க. ஹால் மேலே ஸ்பேஸஸாக 20க்கு 16 சைஸில் சூப்பரான ஹாலாக கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக கபோர்ட் ஒர்க் மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 சைஸில் கிச்சன் கம் டைனிங்கை ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறதே ஓப்பன் கிச்சன் டைப்பில் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாமே அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்க ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறாங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கபோர்ட் ஒர்க்கும் கிளாஸ் ஃபினிஷில் டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே என்ட்ராருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சூப்பரான ஒரு லைட் செட்டிங்லாம் போட்டு ஸ்பாட் லைட் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. வெளியிலையுமே வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா இன்னுமே ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் முடியல. வெளில இருக்க எலிவேஷன் பெயிண்டிங் இருக்குங்க. பெட்ரூம் சைஸுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் கபோர்டு ஒர்க்கு அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் வந்துடுங்க. பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸான பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. 8க்கு 6 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரைக்கும் டைல் ஒட்டி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமே வந்து கீழே இருக்கிறது இன்னொரு பெட்ரூம் 10க்கு 11 சைஸில் இருக்கிற பெட்ரூமுங்க. அதில் 2 மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இருக்கிறனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 11க்கு 11 சைஸுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே யூபிஎஸ் யூனிட்டுக்குமே தனியாக ஒரு கிளாஸ் ஒர்க் போட்டு சூப்பராக ஸ்டேர் கேஸு கீழே பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஹேண்ட் ரெயில் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸு உள்ளே ஏறும்போது கிரானைட் போட்டிருக்குறாங்க. சைடில் வந்து டைல் கொடுத்து டியூல் டோன் கலரில் அருமையாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோன்னு ஒரு 16க்கு 16 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான ஹால் கொடுத்துருக்காங்க மக்களே. மாடியிலையும் ஒரு ஹால் வந்துடுங்க. சும்மா ஒரு லாபி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை அடுத்து இருக்க பெட்ரூம் பார்த்துலாங்க. இங்கேயும் பாருங்க வென்டிலேஷனுக்கு நல்லா பெரிய விண்டோவாக சன் லைட் உள்ளே வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பகலில் இப்போது வீட்டு எடுத்துகிட்டு நல்லா லைட் போடாமல் நல்ல பிரைட்டாக வெளிச்சமாக இருக்குங்க. இந்த பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கலாங்க. இதுவும் ஒரு 10க்கு 16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இங்கேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணி வாஷ்ரூம் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமே 6க்கு 8 சைஸில் நல்லா ஸ்பேசிஸாக பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறது 5க்கு 8. இது வந்து 6க்கு 8 சைஸில் நல்லா ஸ்பேசிஸானவே பாத்ரூமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இங்கேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி டியூல் டோன் கலர் மாதிரி பெயிண்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் 2 பால்கனி இருக்குங்க. 2யுமே பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹால்லேருந்து நம்ம வீட்டோட எலிவேஷனில் ஒரு பால்கனியும், நம்ம பேக் சைடில் துணி துவைக்கிறது அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறதுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டெப்ஸுக்கு. இங்கே வெளியில் வந்தோன்னா துணி துவைக்கிற கல், வாஷிங் மிஷினுக்கான தனியாக ஒரு ஏரியா கொடுத்து அங்கே டைல் போட்டு கனெக்ஷன் கொடுத்து பைப் கனெக்ஷன் எல்லாமே எடுத்து கொடுத்து துவைக்கிறக்கெல்லாம் தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் எலிவேஷன் பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி வந்துடுங்க. இந்த வீடு சூப்பராக இருக்குங்க. 1700 சதுரடியில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் டெரஸ்ங்க. கீழே ஃபுல்லாமே டைல் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விலை கோட் பண்ணுற விலையே 68 லட்சம் ரூபாய்ங்க. லோன் அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85% கிடச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.